சிம்பிள் சார் சொன்னார். சௌந்தரம் இந்த ஒரு ப்ரோக்ராம் மட்டும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும், நிறைய பண்ணியிருக்கீங்க, ஆனால் சார் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நெடுவாய் சார் சொன்னார். எல்லாருமே ரிட்டைர்மெண்ட் வந்துடும் இல்லையா, 55 வயசுல திருமணம் பண்ண சொன்னார். யாருன்னா நெட்சர்ட்ட அவர் சொன்னது எனக்கு 55. எல்லாமே அவர் எனக்காக சொன்ன மாதிரி இருந்தது. ஒவ்வொரு வார்த்தையும் எனக்காகவே அவர் சொன்ன மாதிரியே இருந்தது. நாம இந்த லைஃப்ல வந்து நாங்கள் எனக்கு கொஞ்சம் பிடிப்பில் வந்தோம்னா அவர் சார் சொன்னார், குமார் சார் கண்டிப்பா நீ இதில் வந்தே அவன் அட்டன் பண்ண சொன்னார். அவர் சொல்றது பூரா எனக்காக சொன்ன மாதிரியே இருந்தது. கரெக்டாக 55ல் ஒரு லவ் பண்ணேன், அதாவது நட்சத்திரம் லவ் மேரேஜ் பண்ணணும்னு சொன்னார். அதுலேருந்து என் லைஃப் ஸ்டைல் மாறிச்சுன்னு சொன்னார். அது எனக்காகவே சொன்ன மாதிரியே இருந்தது. கரெக்டாக எனக்கு 55 முடியுது. அதனால அது அவர் பார்க்கும்போது இந்த வயசுல அந்த ஆக்டிவிட்டி எப்படி வந்ததுன்னே தெரியல. நமக்கு நல்லா பேசுறதுக்கு பயப்படுறோம். அவருடைய ஆட்டம் எல்லாம் பார்த்தோன்னா நம்ம நல்லா ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறது, அது என்ன சொன்னார், பணத்துக்காக சம்பாதிக்கணும்னு சொன்னார். தவிர நம்ம ஆரோக்கியத்துக்காக இங்கே கஷ்டத்தில் இருக்கணும், நம்ம ஃபேமிலி பாதுகாப்பு நமக்கு உழைக்கணும். நம்ம அவரை மாதிரி அச்சீவ்மெண்ட் முடிச்சு கண்டிப்பாக மீசை இருக்கிறதுனால அச்சீவ்மெண்ட் முடிக்கணுன்ற வெறியோட இருக்கும். அது மைண்ட்ல ஓடினே சொன்னது கூட தூக்கம் வர மாட்டேதுமே. அது எல்லாம் ஓடுது. மீசை பார்க்கணும், கண்ணாடி பார்க்கும் போதெல்லாம் நெட்டுபாய் தான் பார்க்கணும். நாம டெய்லி கண்ணாடி பார்க்கும் போதெல்லாம் அவர் முகத்தை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஐயோ அந்த மீசை இருக்கணும்னா அவர் டார்கெட்டை முடிக்கணும். அந்த வெறித்தனம் நம்ம போட்டு இருக்கணும். எல்லாமே டார்கெட் முடிச்சு தாய்லாந்து வந்து அவர் சொன்ன மாதிரி முடிஞ்ச வரையும் மனைவியோட வந்து அனைவரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். அதான் எல்லாரும் கோலா இருக்கணும். வாழ்த்துக்கள், நன்றி.